விஜய் சேதுபதி சார் கேட்டிருப்பாரு, மற்ற 7 சீசனுக்கும் உங்கள் சீசனுக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தரும் ஒரு விதமான பதில்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம முத்துக்குமரன் என்ன பதில் கொடுத்தாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுவார், ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே பயங்கர கிளாப்ஸு. பட் எல்லாருக்குமே கிளாப்ஸ் வந்துச்சு இன்றைக்கி. சேதுபதி சார் சொல்லியிருப்பாரு, எல்லாருக்கும் கிளாப்ஸ் கொடுங்க, எல்லாருக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சொன்ன உடனே முத்துக்குமரன் கிளாப்ஸை வாங்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இது அங்கேருந்து வர்ற குத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே வந்துட்டு சேதுபதி சார் திரும்ப கேட்டிருப்பாரு, என்ன சொன்னீங்க அப்படின்னோடனே, இல்லை முத்துன்னு சொன்னால் எனக்கு அது அங்கேருந்து வர குத்து மாதிரி இருக்குன்னு சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு சொல்லுங்கள் முத்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னோடனே, முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன் சார், நீங்கள் எங்கள் எல்லாரையுமே உட்காருன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் எப்படின்னா எங்கள் எல்லாரையும் பேச விட்டு வெயிட் பண்ணி ஒருத்தருமே பேசாமல் கடைசி போய் நம்ம பெரிய ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு, போங்கடா போய் தொலைங்கடா உட்காந்து தொலைங்கடான்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே விஜய் சேதுபதி சார் சொல்கிறார், ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் முத்து, இதை நீங்கள் சொன்னதுக்காகவே உங்களுக்கு தேங்க்ஸ், நீங்கள் வேறு எதுவும் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி இப்போ அது டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சொல்கிறாரு, மற்ற சீசன்லலாம் போட்டியாளர்கள் இருப்பாங்க சார், எங்கள் சீசனில் எல்லாம் புனிதர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, மற்ற சீசன்லலாம் அடுத்தவனை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த சீசனில் தன்னைத்தானையே ஜட்ஜ் பண்ணிக்கவே முடியாமல் எல்லாரும் அலைஞ்சிட்ருக்காங்க சார். அப்புறம் மற்ற சீசன்லாம் ஒரு 10 பேர் இருப்பாங்க சார், அவங்கள சுற்றி தான் ஷோ ஓடும். இந்த சீசனில் ஒருத்தருக்குள்ளேயும் 10 பேர் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற சீசன்லாம் ஒருத்தன் பேசினா அவனை விட நம்ம எப்படி பெட்டராக பேசுகிறான்னு எல்லோரும் யோசிச்சுட்ருப்பாங்க. இந்த சீசனில் ஒருத்தன் பேசினான்னா, இவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான், இவனை முதல்ல முடிச்சு விட்டோன்னா நம்ம எல்லோரும் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சிரிப்பு, கிளாப்ஸு. அப்புறம் சொல்கிறாங்க, மற்ற சீசன்லலாம் மற்றவங்கள பற்றி ஒரு புரணி பேசிகிட்டு இருப்பாங்க சார், எங்கள் சீசனில் தனக்கு பின்னாடியே செல்ஃப் புரணின்னு புதுசாக ஒரு டேர்மையே காயின் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் செம்மையாக கிளாப் பண்ணுறாரு. அவரும் நம்மளை மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணார் முத்துவோட பேச்சுக்கு. ஸோ முத்துவோட பேச்சு திறமையே சொல்லவா வேணும், சூப்பராக பேசினார். நீங்கள் எல்லோரும் முத்துவோட பேச்சை என்ஜாய் பண்ணிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.